இந்த அன்மோல் விராசத்துங்கிற இந்த படம் வந்து எங்களுடைய ஷாசன் ப்ரொடக்ஷனோட 2வது படம் இது. இதுக்கு முன்னாடி டாக்டர் பிபி லால் டாயின் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜிங்கிற படம் நாங்கள் 35க்கும் மேலே அவார்டு வாங்கியிருக்கோம். அது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் மற்றும் நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் 50 முறைக்கு மேலே பிளாட்ஃபார்மில் அந்த படத்தை அரங்கேற்றிருக்கும். இது எங்களுடைய 2வது படம். இந்த அன்மோல் விராசத் அப்படிங்கிறது வந்து ஜெயினர்களுடைய வாழும் கலை அப்படிங்கிறத பற்றின படமானது. தமிழ்நாட்டில் ஜெயினிசம் அப்படிங்கிற அந்த ஜெயின மதம், சமண மதம் அப்படிங்கிறது எப்படி அவங்க ஆரம்பித்து அந்த 3ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அதை எப்படி கண்டினியூஸாக அந்த லெகசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாழும் கலையானது எப்படி தொடர்றது அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த படத்தோடைய உள்நோக்கம். இந்த படம் மூலமாக நாங்கள் வந்து இந்த ஜெயின மதத்தில் 4 விதமான இது இருக்குது. ஜெயின மதம்ங்கிறது ஒன்று தான், ஆனால் அதில் 4 விதமான ஒரு முறைகள் இருக்குது. ஸ்வேதாம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, திகம்பர்னு ஒன்று இருக்குது. ஸ்வேதாம்பரில் ஸ்தானக்வாசி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க, மூர்த்தி பூஜக் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவ வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க, திகம்பர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த தேராபந்தி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குரு தான் இருப்பாங்க. ஸோ இந்த 4க்கும் சேர்த்து உருவாக்கின படம் தான் இந்த அன்மோல் விராசத் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு போய் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த குகை கோவில்களாக இருக்கட்டும், அந்த பெயிண்டிங்னு சொல்லக்கூடிய ஓவியங்களாக இருக்கட்டும், மலை குன்றுகள், அப்புறம் இந்த ஜெயின பள்ளிகள், இதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த படத்தில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மெயினாக இந்த ஃபிலிமில் வந்து நம்ம காலேஜ் வந்து இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை இதில் இன்வால்வ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரியல் டைம் ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் சரி, எடிட்டிங்லேயும் சரி, இல்லை ஒரு டிரான்ஸ்லேஷனில், சப்டைட்டில் போடுறதுல, கலர் கரெக்ஷன் பண்ணுறதுல, இல்லுஸ்ட்ரேஷன் வரைகிறதுல என்னென்ன ஏரியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்தந்த பகுதிகளில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லா ஃபிலிம்லேயும் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, இப்போ பண்ணியிருக்க செகண்ட் ஃபிலிம்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் அவங்க ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு அவார்ட் ஃபிலிம்ஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு அது வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்குது. அதுக்காக எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபிலிமும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் February 5 வந்து எங்களோட ஃபிலிம் வந்து ராஜஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ அதுக்கும் செலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு டீச்சர்ஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து வெளிப்படுத்துகிறோம். இந்த படத்தை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு இல்லையா, இதுக்கப்புறமா நாங்கள் கொண்டு வந்து இதை யங்கர் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய இனிமேல் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. இனிமேல் வரப்போகிற மக்கள் கையில் தானே இருக்குது, குழந்தைகள் கையில் தான் இருக்குது. அதுக்காக இதை கொண்டு வந்து அதுக்கப்புறமா யூடியூப்பில் போடுறது, நிறையா இடங்களில் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த திட்டம். எங்களுடைய காலேஜோடைய மேனேஜ்மெண்ட்டோட ஓன் ப்ரொடக்ஷன் இந்த படம். அதனால் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த படத்தை கொண்டு வந்ததே. அதாவது ஜெயினர் கலைங்கிறது வெறும் கல்வெட்டுகளில் இல்லை ஒரு குகை வரை கோவில்களில் மட்டும் அது நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷுவல் மீடியாங்கிறது ஒரு எஃபெக்டிவ் மீடியா இல்லையா, அதுக்காக கொண்டு வந்திருக்கோம். புக்கில் இருக்கிறது நிறைய பேர் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் நிறையா புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் டீம் வந்து அத்தனை இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணி நாங்களாகவே எங்களுடைய ஓன் ஃபுட்டேஜஸ் தான் இதில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம். The film, the purpose for this film was two. One was to document the historical and cultural significance of Jains in Tamil Nadu, and the second one was a reach out for the youth of this state to they take pride in their heritage and their cultural belongings. அதுதான் இந்த படம் உருவாக்கும் போது எங்கள் மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாமும் ஜெயின் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போது தான் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தெரியறதுக்கான, ஒரு படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த படம் இருந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் பண்ணும்போது சில இடங்களை நாங்களே நேரில் போய் பார்க்கும்போது அந்த 4ஆம் நூற்றாண்டுலையா இருக்கட்டும், 10ஆம் நூற்றாண்டுலையா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லா இடங்களும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எல்லா இடங்களும் ப்ரிசர்வ்டாக இருக்குது. நாங்கள் போய் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆமாம் சார், இது வந்து ஏன்னா அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய சாது சாத்விகளை நம்ம வந்து அவங்கள எழுதி கொடுத்து அவங்க படிக்க முடியாது இல்லையா. அவங்களாவே அவங்களுடைய எப்படி இந்த நம்மளுடைய சென்னை மாநகரை பற்றி தான் அவங்க மெயினாக பேசியிருக்காங்க. அதனால் அவங்க பேசின அந்த மொழியான ஹிந்திலேயே நம்ம போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து இந்த சப்டைட்டில் வந்து இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். பின்னாடி வாய்ப்பு கண்டிப்பாக இதை வந்து தமிழ்லையும் பண்ணணும், அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அப்புறம் இந்த பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் போடுறதுக்கான ஒரு இதையும் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. இது கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து அந்த யூடியூப் வெப்சைட்டில் போடுறதுக்கான ஒரு பிளானும் எங்களுக்கு இருக்குது. இதில் அரௌண்ட் ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. வேறு வேறு விஷயங்களுக்காக, சப்டைட்டில் விஷயங்களுக்கு, ஆர்ட் விஷயங்களுக்கு, கேமரா க்ரூவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாரும் கூட இப்போ ரொம்ப சந்தோஷமாக படம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட ஒர்க்ஸை. ஸோ ஒரு இடையும் அவங்களும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நம்மளுடைய இந்த இதில் பர்மிஷன் வாங்கி சிலதெல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கட்டுப்பாடில் இருக்கிற இடமா இருக்கட்டும், அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு போய் தான் நாங்கள் எங்களுடைய படமாக்கத்தில் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிலிம் வந்து எதுக்குமே இந்த ப்ரொடக்ஷனுக்கோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கோ ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கோ எதுக்குமே நாங்கள் வந்து வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணி டெக்னீஷியன்ஸோ யாருமே எடுக்கல. அவர் ஓன் ஃபேக்கல்ட்டிஸ், அவர் ஓன் டெக்னிக்கல் ஸ்டாஃப். இப்போ இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ எடிட்டிங் வந்து எங்கள் ஓன் எடிட்டர். ஸோ எதுக்குமே நாங்கள் வெளியில் போயிட்டு எல்லாமே ஸ்கில்டான பீப்புள் வந்து காலேஜில் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வந்து பெரிய ஒரு இது, நம்ம சார்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில். இதில் இந்த சார் சொன்ன மாதிரி 28 மாணவிகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் மட்டும் இல்லாத பாடுறது, இந்த டைட்டில் சாங் பாடுறது, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து முதல் முறையாக இந்த நவகார் மந்த்ரான்னு சொல்லக்கூடிய ஜெயினர்களுடைய முக்கியமான அந்த மந்திரத்தை வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய பரதநாட்டிய கலையாகவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவும் இதில் பங்கெடுத்திருக்காங்க. ஒரு 10 மாணவிகள் வந்து அந்த மாதிரி ஒரு கலைத்துறையிலையும் இருந்து இதுக்கான பங்கீட கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். மியூசிக் டைரக்டரும் எங்கள் ஸ்டாஃப் தான், எங்கள் காலேஜ் ஸ்டாஃப். ஸோ எங்கள் கல்லூரியில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். எங்களுக்குள்ளேயே வந்து எங்கள் கல்லூரிக்குள்ளேயே எப்படி ஒரு ஸ்கில்டான இந்த கதை உருவாக்கமோ இல்லைன்னா இந்த தொழில்நுட்பத்துறை மட்டும் இல்லாத எங்களுக்கு வந்து இன்ஹவுஸ் ஸ்டூடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷூட்டிங் ஸ்டூடியோ இல்லாமல் எங்களுக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாகவும் இதில் இருந்திருக்கு. The film is unique as it brings closer all the traditions of Jain, all the Jain traditions living here, the glorious past as well as the present cultural flux of both the traditions we have shown in this film. In the film ப்ரொடக்ஷன் பட்ஜெட் மட்டும் ஆல்மோஸ்ட் சின்ஸ் வி ஹவ் ட்ராவல்ட் அ லாட், நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணனால, அதாவது ரெட்டில்ஸில் ஆரம்பித்து கன்னியாகுமரி சிதறால் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெயின் ட்ராவல் பட்ஜெட் தான் எங்களோடது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 lakhs ப்ளஸ் வந்து எங்களோட ஓல் ப்ரொடக்ஷனுக்கான செலவாக இருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா, 400க்கும் மேற்பட்ட அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்ததை தவிர இந்த ஜெயினவர்களுடைய கல்லூரி அப்படிங்கிறது, அப்புறமா இந்த பாடசாலை, அந்த எல்லா இடத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதை தவிர ஜெயினில் வந்து முக்கியமான இது என்னதுன்னா, அவங்கள வந்து ஃபிலாந்தெரபிஸ்ட், அந்த தானம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து 1 அந்த 6 பங்கு வந்து அவங்க தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ முகாம்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இரத்த தான முகாம்கள், அப்புறம் வந்து அந்த இது சொல்லுவோம் இல்லையா, துணிமணிகளை கொடுக்கறது, அந்த கிளாத் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான் கிளாத் பேங்க், யூத் பேங்க், புக் பேங்க், அந்த மாதிரி இடங்கள் எல்லாமும் நாங்கள் போய் பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்க. அதை தவிர இந்த புக்ஸ் எல்லாம், கோபுஷாலா எப்படி வந்து அந்த பசுக்களை, அப்புறமா நம்ம கூட இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் பராமரிப்பு, அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நிறைய வந்து
கோவிடாக இருக்கட்டும், எப்போ வந்து இந்த சுனாமி, அப்புறம் நமக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு புயல் வந்தது, இந்த மாதிரி எந்த விதமான அந்த நேச்சுரல் இதுன்னு சொல்லக்கூடிய டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரியான நமக்கு கஷ்டங்கள்லாம் வருதோ அப்போ ஜெயின மக்கள் வந்து அவங்க தமிழ்நாட்டில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய பங்களிப்புங்கிறது தான் இங்கே வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதை வந்து நாங்கள் எடுத்து இது பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த படத்தில் அதையும் நாங்கள் வந்து ஒரு விதமாக அதையும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஆமாம், நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இவர் சக்கரவர்த்தி அப்படின்னு அவங்களுடைய டாட்டரான நீலகேசி அவர்கள் வந்து இதில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மதுரையோடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் இதோடைய அவர் வந்து அந்த சீஃப் அவர் வந்து இருக்காரு. அப்புறம் மைனாரிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட அந்த அதோடைய தலைவரான திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அவரும் இதில் அவருடைய பங்களிப்பு இருக்குது. அதை தவிர நிறையா இந்த மாதிரி இந்த மைனாரிட்டி கமிஷனில் இருக்கிறவங்களுடைய பங்களிப்பு இதில் நிறையாவே இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய பெரிய பிரமுகர்கள் அந்த ரிட்டையர் ஆகி ஒரு யூனிவர்சிட்டி கேடரில் இருக்கக்கூடிய அவங்க இருந்தாலும் அஹிம்சா வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதில் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்களும் இதில் பங்கு எடுத்திருக்காங்க. இன்னும் சில பேர் நாங்கள் வந்து பேரே சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய டீம் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அவங்களாவே ஒரு வாலண்டியரா வந்து எங்களுக்கு வந்து வழி காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சாப்பாடுக்கான ஏற்பாடு பண்றதா இருக்கட்டும், எத்தனையோ பேர் அவங்க வீட்டுல கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த வேலையிலேருந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல முக்கிய புள்ளிகள்னு பார்க்கும்போது அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. நாங்க இல்ல எல்லா டைம்லயுமே பண்ணோம். என்ன மழை காலத்துல மட்டும் சில இடங்களுக்கு வந்து எங்க டீம் எல்லாம் டிராவல் பண்ண முடியாம அதுக்கப்புறமா அதை எடுத்து இதோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டைம் வந்து 6 months. பட் எங்களோட அகாடமிக் கமிட்மெண்ட்ஸ் பாதிக்கூடாதுன்றதுக்காக வி எக்ஸ்டெண்டட் சம் டைம். நடுவில் எங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும், எங்களோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால 1.5 years இந்த ஃபிலிமை முடிச்சோம். ஏன்னா இது வரைக்கும் இன்னும் பேசல, முதல் முறையா இங்க பண்றதுனால இனிமேட்டு தான் we have to plan.